வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டு ஆரம்பிச்சாச்சு. பாண்டியன் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வானதி ரொம்பவே டயர்டாக வந்து உட்காடுறாங்க. என்ன ஆச்சு? பயங்கரமாக எதையோ யோசிக்கிற போலன்னு கேட்குறாரு பாண்டி. வானதி மெதுவாக தலையை நிமித்தி, நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தது சரியான முடிவா பாண்டி அப்படின்னு கேட்க, அவரு அந்த துடைக்கிற வீலை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு ஷாக் ஆகி பார்க்குறாரு. அதை கீழே வச்சுட்டு, ஏண்டி என்ன ஆச்சு? சரியான முடிவு தாங்கிறாரு பாண்டி. பெருசா லாபமே வரமாட்டேங்குது, பிஸ்னஸ்னா வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு வானதி சொல்ல, எப்படி இருக்கும்னு நினைச்சேன்னு பாண்டி கேட்குறாரு. என்ன அவங்களோட ஐடியாவை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிற கடை தானே, புதுசா நாம எதுவுமே வாங்கி போட வேண்டாம், ஜஸ்ட் கடையை நடத்தினா போதும், அதுல வர்ற காசெல்லாம் லாபம்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லை பாண்டி. கடைக்கு மாசம் 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும், செல்வத்துக்கு சம்பளம் கொடுக்கணும், இதுல இன்னைக்கு கரண்ட் பில்லு வேற வந்துருச்சு 2,000 ரூபாய். பார்த்ததுமே எனக்கு அப்படியே தலையவே சுத்திடுச்சு. உடனே நான் ஓனருக்கு ஃபோன் அடிச்சிட்டேன்றாங்க வானதி. அவர் எதுக்கடி கூப்பிட்ட அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. நாம இப்போதானே கடையை எடுத்து நடத்துகிறோம், இதுக்கு முன்னாடி அவர் தானே கடையை நடத்திக்கிட்டு இருந்தாரு, அவர் யூஸ் பண்ணதுக்கெல்லாம் நாம எப்படி பில் கட்ட முடியும்? அதான் அவர்கிட்ட கேட்டேன், அவரு முக்கால்வாசி பணத்தை அனுப்பிவிடுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வானதி சொல்ல, தெளிவாக தான் யோசிச்சிருக்க, அப்புறம் என்னங்கிறாரு பாண்டி. வேற வழி யோசிக்கணும்ல, இனி எப்படி இந்த கடையை நடத்த போறேன்னே தெரியல பாண்டி. இதுல என் நகையை அடமான வச்ச அடமான பணத்தை வேற கொடுக்கணும், மாசம் மாசம் அந்த பணத்துக்கு வட்டி வேற கட்டணும், சீக்கிரம் நகையை மீட்கணும், அப்பப்பப்பா அப்படின்றாங்க வானதி. புதுசா தொழில் தொடங்க போற எல்லாருமே ஒரு விஷயத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும். திருக்குறள்ல 588வது திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்றத மைண்ட்ல கொண்டு வந்து வச்சுக்கணும். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினைன்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா மலை அடிவாரத்தில் நடக்கிற யானை போற அந்த குன்றோட உச்சியில் நின்றுக்கிட்டு பார்க்குறப்ப அது எவ்வளோ பாதுகாப்பானதோ, அதே மாதிரி தன் கையில் இருக்க முதல்ல போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவனோட நிலைமை இருக்கும், அது ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு சொல்லியிருக்காரு. கடனை வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிச்சா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிறது தான் நிலைமையா இருக்கும். இப்ப வானதியோட நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்பா எவ்வளோ வேலை, எப்போ பாண்டி இதுக்கெல்லாம் காசு வரும்? காலேஜ் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நான் பிசினஸ் பண்ண போறேன், ஓனர் ஆக போறேன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு வந்தேன். ஆனா என் நிலைமைய பாரு, ராத்திரி கடை அடைச்சிட்டு எப்படி வாங்கின கடனை கட்ட போறோம், எப்படி இந்த கடையை நடத்த போறோம்னு உன்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு வானதி புலம்புறாங்க. அவங்க இவ்வளோ புலம்பல்லையும் பாண்டிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. வானதி கடையில் லாக் ஆனதுனால பாண்டி கொஞ்சம் நிம்மதியாக இருக்காரு. இல்லைனா செத்தான் சிவனாண்டி தான். இங்கே பார் வானதி, லாபம் எல்லாம் உடனே வராது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நீ தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்கிறாரு பாண்டி. அந்த மெடிக்கல் ஷாப் நல்லா ஓடுற மெடிக்கல் ஷாப் தான். இப்ப நீ நிறைய காசு போட்டிருக்கதால எவ்வளவு காசு வந்தாலும் பத்தாத மாதிரி தான் தோணும், போக போக சரியாயிடும், லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருவ அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி நம்பிக்கையே இல்லாம விரக்தியோட பாக்குறாங்க. பொதுவா எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் மொதல் ஒரு வருஷத்துக்கு லாபத்தை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாசம் மாசம் நீ போட்ட காசை எடுத்துட்டாலே போதுங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கணும். உடனே லாபம் வரும், அதை வச்சு கடன் அடைக்கலாம்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன பாண்டி ஒரு வருஷம்லாம் சொல்ற, அது வரைக்கும் லாபமே வராதா அப்படின்னு வானதி கேட்க, எடுத்த உடனே லாபம்லாம் வராது வானதி, இப்ப ஏன் கடையை எடுத்துக்கோ, இப்போ வரைக்கும் எனக்கு லாபமே வரல அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன பாண்டி சொல்றேன்னு திகிலோட கேட்குறாங்க வானதி. ஆமா வானதி, லாபம்னா என்ன? இப்போ இந்த கடைக்கு முதலீடா நான் ஒரு 3 லட்சம் போட்டிருக்கேன், அதை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற பணத்தை தானே லாபம்னு சொல்லுவோம் அப்படின்னு பாண்டி சொல்ல, முகம் சுருங்கி பார்க்குறாங்க வானதி. அந்த அளவுக்கெல்லாம் கடை இன்னும் ஓடலை வானதி, அதுக்காக நான் என்ன சோர்ந்தா போயிட்டேன், சீக்கிரமே நானும் லாபம் பார்க்க ஆரம்பிப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீயும் அதே மாதிரி தான் யோசிக்கணும் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி சோர்வா தலையை சாச்சிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதடி, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பாண்டி வானதியோட கையை மெதுவா தட்டி ஆறுதலா பிடிக்கிறாரு. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா பாண்டி சொல்ல,
சரிங்கிறாங்க வானதி. சரி பாண்டின்னு ஒரு விரக்தி சிரிப்பு சிரிக்கிறாங்க வானதி. மறுபடியும் உச்சி கொட்டிக்கிட்டு அப்படியே காலை லைட்டா அழுத்தி விட்டுக்கிறாங்க. அவரும் வேலையை ஆரம்பிச்சவரு துணியை கீழே போட்டுட்டு என்னாச்சுடி கால் வலிக்குதான்னு கேக்குறாரு. ஆமா பாண்டி, தினமும் வீட்ல இருந்து மெடிக்கல் ஷாப்ல இருந்து உன்னோட கடை, மறுபடியும் என் வீடு, நடந்து நடந்து என்னால முடியலங்கிறாங்க வானதி. வீட்ல இருக்க வண்டியும் எடைக்கு போடக்கூட உதவாது போல, எப்படியாச்சும் ஒரு வண்டி வாங்கிடலாம்னு யோசிக்கிறேன். என்ன சொல்றேன்னு வானதி கேட்க, நல்ல விஷயம்தான், கடை நடத்துற நீ எல்லா இடத்துக்கும் நடந்து போனா எப்படி நல்லாவா இருக்கும்? ஒரு வண்டி வாங்குறது தான் கரெக்டுங்கிறாரு பாண்டி. நீ விடு, கடைக்கு நல்ல வண்டி ஏதாவது வரும், நானே உனக்கு வாங்கி தர்றேன்றாரு பாண்டி. பாண்டி மாதிரி ஒரு பையன் கிடைக்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். வண்டி வாங்கி தர்றதுக்காக இல்லை, எவ்வளோ பெரிய மாரல் சப்போர்ட்டா இருக்காரு அவரு. உடனே வானதிய முகமலர்ச்சியோட, நீ தான் வாங்கி தரணும், நீ வாங்கி தராம வேற யார் வாங்கி கொடுப்பா அப்படின்னு வானதி சொல்ல, வாங்கி தரேன்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாரு பாண்டி. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதி அப்படின்னு தலையை ஆட்டிக்கிறாங்க. சரி எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புவோங்கிறாரு பாண்டி. வானதியும் சரின்னு தலையை ஆட்டுறாங்க. சரி போலான்னு வானதி சொல்ல, போலான்னு அவரும் எழுந்திருக்கிறாரு. வெளியில நில்லு, ஷட்டர் சாத்திட்டு வரேன் அப்படிங்கிற பாண்டி வெளியே இருக்க சேர்லாம் தூக்கி உள்ளர போட்டுட்டு ஷட்டரை சாத்துறாரு. போலாமா அப்படின்னு பாண்டி கேட்க, அப்படின்னு தலையாட்டுற வானதி. அவர் வண்டிக்கிட்ட போனதும் பாண்டின்னு கூப்பிடுறாங்க. பக்கத்துல இருக்க பரோட்டா கடை சொன்னல, அங்க வேண்டாம், 2 தெரு தாண்டி புதுசா மலேசியன் பரோட்டான்னு ஒரு கடை திறந்திருக்கான், அங்க போலாமான்னு வானதி கேக்குறாங்க. போலாண்டி அப்படின்னு வண்டி எடுக்க வானதி பின்னாடி உட்காடுறாங்க. போலாமான்னு கேக்குறாரு அவரு. அப்படின்னு வானதி தலையாட்ட வண்டி கிளம்புது. ஹாலில் உட்கார்ந்து நிலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. பல்லவன் மொபைல்ல எதையோ பார்த்து சிரிக்கிறாரு. பாண்டியன் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. என்னன்னு சிரிக்கவே மாட்டேங்கிற, கவனிச்சியா இல்லையான்னு பல்லவன் பாண்டிகிட்ட கேக்குறாரு. என்னடா போச்சு, நான் கவனிக்கலையேங்கிறாரு பாண்டி. ஒரு 10 செகண்ட் பின்னாடி போன அவர் சொல்ல, பல்லவன் அதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்றாரு. அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு, என்ன நீ அடிக்கடி ஜூம் அவுட் ஆகுற அப்படின்னு பல்லவன் கேட்க, அது வானதியை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன்டாங்கிறாரு பாண்டி. ஆமாம் பாண்டி, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க கடையெல்லாம் எப்படி போகுது, வானதி மேனேஜ் பண்றாங்களா அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளி இருக்கிற சேரன் சோழன் 2 பேரும் இவங்களையே பாக்குறாங்க. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுறாங்க, புதுசுங்கிறதுனால கொஞ்சம் பயப்படுறா, மற்றபடி ஓகே தான்றாரு பாண்டி. பரவாயில்லன்னு நிலா சிரிப்போட பார்க்க, அந்த பொண்ணை பாத்தியா, காலேஜ் முடிச்ச உடனே கடையை போட்டுருச்சு, நீ வேணா பார்த்துக்கிட்டு, உனக்கு முன்னாடி அந்த பொண்ணு முன்னேறி போக போகுது அப்படின்னு பல்லவனுக்கு சொல்றாரு சேரன். முன்னேறினா என்னன்னு, முன்னேறினா நல்லது தானே அப்படின்னு பாண்டி சொல்ல, நானும் அதை தாண்டா சொல்றேன், பொண்ணுங்களுக்கு தான் பொதுவாகவே அறிவு ஜாஸ்தி, துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதோ இப்பவே நிலாவை பாரு, அதுவும் தனியா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து வானதியும் கடை வச்சிருச்சு. பொண்ணுங்கள்லாம் எப்பவுமே கெட்டிக்காரங்க தாண்டா அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே என்னன்னு பொண்ணுங்களை பாராட்டுற மாதிரி பசங்களை அசிங்கப்படுத்துறியே அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. டேய், நான் எங்கடா அசிங்கப்படுத்தினேன்னு அவர் கேட்க, பொண்ணுங்கள்லாம் துருன்னா அப்போ பசங்கள்லாம் ஸ்லோவா அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. டேய், அண்ணன் நம்மள ஸ்லோன்னு சொல்லவே இல்லையேடா, அவங்க ஃபாஸ்ட்னு தானே சொல்கிறாரு, நீயே ஏண்டா வாய விடுற அப்படின்னு சோழன் அண்ணனுக்கு முட்டு கொடுக்குறாரு. ஓ அதுவா, அப்படி சொல்லலையா நீ, சரிண்ணே சாரிங்கிறாரு பல்லவன். சேரனும் சிரிப்போட சரின்னு தலையாட்ட, இப்போ தாண்டா புரியுது நாமெல்லாம் ஏன் இப்படி இருக்கோம்னு அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அவரை பார்த்து சின்னதாக சிரிக்கிறாங்க. அண்ணே நாமன்னு சொல்லாதண்ணே, நான் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிடுவேன், சீக்கிரமே சைரன் வச்ச வண்டியில போவேன், அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட பிஸ்னஸ்க்கும் நானே ஃபண்டிங் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, நடத்துடா நீ நடத்து அப்படிங்கிறாரு சோழன். அப்போ நடேசன் ஒரு பக்கமா உள்ளார வர்றாரு. நில்லுங்க அப்படின்னு எதிரில் போய் நிக்கிறாரு சோழன். என்ன அப்படின்னு வெறப்பா கேட்டுட்டு நிக்கிறாரு அவரு. நிலா அப்பா கிட்ட என்ன சொன்னீங்கன்னு சோழன் கேட்க, நிலா ஒரு தடவை நடேசன் திரும்பி பார்த்துட்டு என்ன சொன்னேன்னு கேட்குறாரு. சொன்ன உங்களுக்கு தெரியாதா என்ன சொன்னீங்கன்னு அப்படின்னு சோழன் கோவமா கேட்க, ஆமாண்டா சொன்னேன்டா, நான் அவர்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு அப்படின்னு நடேசன் சொல்ல, நான் ஏற்கனவே உங்கள் மேலே செம்ம கடுப்பில் இருக்கேன், வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்கன்றாரு சோழன். இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சுன்னு நிலா பார்க்க, டேய் அந்த ஆள் கிட்ட போய் எனக்கு என்னடா தேவையில்லாத பேச்சு, இதை ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு கிடக்குற,
அப்படின்னு நடேசன் சொல்ல எல்லாமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. டேய் சோழா, என்னடா ஆச்சுன்னு சேரன் கேக்குறாரு. ஏன் இப்ப திடீர்னு டென்ஷன் ஆகுற? அவர்கிட்ட அப்பா என்னடா பேசிக்க போறாரு அப்படின்னு சேரன் கேட்க, அதானேங்கிறாரு நடேசன். அண்ணே, அவர்கிட்ட போய் நம்ம வீட்டு விஷயம் எல்லாத்தையும் உளறி வச்சிருக்காருன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, குழப்பமா அதிர்ச்சியுமா அந்த பக்கமா பாக்குறாரு சேரன். நாம டிவி வாங்க வச்சிருந்த காசுல தான் இவருக்கு டியூ கட்டணும், அதனாலதான் வீட்டுக்கு டிவி வாங்க முடியலன்னு எல்லாத்தையும் போய் சொல்லி இருக்காரு அப்படின்னு சோழன் சொல்ல, ரொம்பவே சலிப்பா தலையை திருப்பிக்கிறாங்க பாண்டியும் பல்லவனும். எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு இது என்ன பெருமையான விஷயமான? என்னமோ எவரெஸ்ட் ஏறி சாதனை படிச்ச மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களால டியூ கட்ட முடியல, டிவி வாங்க வச்சிருந்த காசை வீட்டில் வந்து உங்கள் கடங்காரங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு அவர்கிட்ட சொல்ல வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு சோழன் கேட்க, சேரன் அவங்க அப்பாவை கொஞ்சம் வெறுப்பாக தான் பார்க்குறாரு. நம்மளால ஒரு டிவி கூட வாங்க முடியலன்னு அவர் நம்மள அசிங்கமாக நினைக்க மாட்டாரு அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க, நடேசன் முறப்பா பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. எல்லாரும் அமைதியா நடேசனையே பார்த்துட்டு இருக்க, அப்பா என்னப்பா நீங்க இதெல்லாம் ஏன்பா போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்குறாரு சேரன். ஏய், நிலாவுக்கும் உங்களுக்கும் என்ன சண்டைன்னு கேட்டாரு, அதனால இதெல்லாம் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படிங்கிறாரு நடேசன். நான் உங்ககிட்ட பேசுறது இல்லைன்னு அவருக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க நிலா. நான் தான் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு நடேசன். கேளுங்க கேளுன்னு பாத்தியா அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு நடேசனையும் பாக்குறாங்க. அவர் என்ன உங்க டீ கடை ஃப்ரெண்டா, மனசு விட்டு பேசுறதுக்கு அறிவு வேண்டாம் அப்படின்னு சோழன் கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க, சோழன்னு கூப்பிடுறாங்க நிலா. அப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரான்னு நிலா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிலா, அவரு சும்மா கேஷுவலா தான் பேசினாரு, ஆனா இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி இருக்கவே வேண்டாம்ல அப்படின்னு சோழன் கேட்க, நிலா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்பா, அவரு 2 மணி நேரம் கூட நம்ம வீட்டுல இல்லப்பா, அதுக்குள்ள இங்க நடந்த எல்லா கதையையும் அவர்கிட்ட சொல்லணுமா? ஏற்கனவே அவருக்கு நிலாவை நாம சரியா பாத்துக்குவோமான்னு ஒரு டவுட் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா அவர் என்னப்பா நினைப்பாரு அப்படின்னு சேரன் சங்கடத்தோட கேக்குறாரு. அப்படிலாம் அவர் எதுவும் நினைக்க மாட்டாருன்னு, நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னு அப்பாவுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க நிலா. அப்படி இல்லப்பா, இருந்தாலும் அப்பாவா தான் பொண்ணை பத்தி அவர் சிலதெல்லாம் யோசிப்பாருல்ல அப்படின்னு சேரன் சொல்ல, நிலாவுக்கும் அது சரிதான்னு பட அமைதி ஆயிடுறாங்க. உங்களால வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா? தினம் தினம் இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு பாண்டி வந்து கேக்குறாரு. டேய் சும்மா நிறுத்துங்கடா, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு ஆளுக்கு எங்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரிதான் நான் பேசணும்னு நினைச்சா நீங்கெல்லாம் ஆவியா மாறி என் உடம்புக்குள்ள பூந்து அதுக்கப்புறம் தான் பேசணும், புரியுதா? இது ஒரு பிரச்சனைன்னு இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு பெரிய லெக்சரர் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆளை பாரு அப்படின்னு வந்த வழியோட வெளியே போயிட்டாரு நடேசன். டேய் சோழா, நிலா அப்பா ஏதாவது கோவமா சொன்னாராடா அப்படின்னு சேரன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, அது உங்களால டிவி வாங்க முடியலன்னா நான் வேணா வாங்கி தரவான்னு கேட்குறாரு. அவர் நல்ல எண்ணத்துல தான் கேட்குறாரு, ஆனா நமக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு அப்படின்னு சோழன் கேட்க, எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமும் டென்ஷனுமா இருக்கு. இவரை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வேற வழியே இல்லையானே அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. டேய் பல்லவான்னு கூப்பிடுறாரு சேரன். என்ன பல்லவா, அவன் சரியா தானே கேட்குறான், இந்த வீட்டில் வர்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஆள் தான், ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா வேணா எனக்குள்ள ஆவியா பூந்து எல்லாத்தையும் பார்த்துக்கங்க செஞ்சுக்கங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் பேச்சானே, கடுப்பா இருக்குனேங்கிறாரு சோழன். பாண்டியும் செம டென்ஷன்ல தான் இருக்காரு. ஒண்ணு இவர் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நாம இந்த வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற சோழன் கோவத்தோட ரூம்குள்ள போறாரு. எல்லாருமே ஒரு மாதிரி அன்னீசியும் டென்ஷனா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிலா ஒரு பிளேட்ல சாப்பாடும் செம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு நடேசன் கிட்ட வர்றாங்க. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு தட்டை நீட்ட எதுவும் சொல்லாம டக்குன்னு வாங்கிக்கிறாரு நடேசன். செம்பு அவர் முன்னாடி இருக்க ஸ்டூல்ல வச்சுட்டு நிலா கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிறாங்க. நடேசன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சரின்னு நிலா உள்ளர திரும்ப, இந்த வீட்டுல உண்மையை பேசலாமா பேசக்கூடாதுன்னு தெரியல, மனுஷன் வாயை திறந்து பேசுறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட நிலா திரும்பி அவரை முறைக்கிறாங்க. யார்கிட்ட பேசுறீங்கன்னு நிலா கேட்க, இதா முன்னாடி ஒரு பேய் உட்கார்ந்து இருக்குல்ல, அதுக்கு தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கர நக்கலோட சொல்றாரு நடேசன். யோ உனக்கு ஓவர் குசும்பியான்னு சோழன் சொல்ற மாதிரி தான் சொல்ல தோணுது நமக்கும். நிலா முறைப்பா பார்க்க, உங்ககிட்ட தாமா சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு
உங்களுக்கு ஒரு லிமிட் இல்லையான்னு கேக்குறாங்க நிலா. நீ ஒன்னு பண்ணு, இந்த வாசல்ல ஒரு போர்டு வை, இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது அப்படின்னு எழுதி போடு, அதை பார்த்து படிச்சு நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாரு நடேசன். எங்க போனாலும் இதை பேசக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இங்க நிக்க கூடாது, அங்க நிக்க கூடாது, இங்க உட்காரக்கூடாதுன்னு போட்டு மனுஷனை பாடா படுத்தி எடுக்கிறீங்க. இப்ப நானாவே இல்லைங்கிறாரு நடேசன். இந்த நடேசன் எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா இருந்தவன் தெரியுமா? இப்ப என்னடான்னா எங்க போனாலும் நான் சொல்றதான் பேசணும், நான் சொன்னபடிதான் நிக்கணும், நான் சொல்றபடிதான் நடக்கணும். இப்படிலாம் இருந்தா ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு அவர் பேச பேச நிலா குறுக்க பேசாம அமைதியா நிக்கிறாங்க. ஒரு மனுஷன் வாயை திறந்து நிம்மதியா பேச முடியாத வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நடேசன் ஓவரா பேசினதுல அவருக்கு கொஞ்சம் இருமல் வருது. இருமிட்டு மறுபடியும் சாப்பிட்றாரு. இருங்க, உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறேன்னு நிலா பக்கத்துல வர, வேண்டாம் வேண்டாம் நானே எடுத்து குடிச்சுக்கிறேன்னு செம்ப தூக்குறாரு. செம்ப கீழே வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க நிலா வெடுக்குன்னு திரும்பி உள்ளர போயிடுறாங்க. சோழன் குறையாத கோவமோ யோசனையுமா ரூம்ல பெட்ல உட்காந்துருக்க. நிலாவும் வந்து பெட்ல உட்காந்துக்கிட்டு ஏசியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முகத்துக்கு நேராக ஏசி ஓடுதுன்னு சொன்ன உடனேயே மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்றவங்க டெம்பரேச்சரை செட் பண்ணிட்டு ரிமோட்டை கீழே வச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் சோழன்கிறாங்க. சோழன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் உட்காந்துருக்க. இன்னொரு தடவை முன்னாடி வந்து பார்த்துட்டு சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட அப்பவும் நோ ரெஸ்பான்ஸ். சோழன் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டு தோளில் தட்ட ஆ ஆ அப்படின்னு திடுக்குன்னு திரும்புறாரு அவரு. அப்படின்னு அவர் கேட்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு நிலா கேட்குறாங்க. சோழன் யோசனையா சொல்லலாமா வேணாமான்னு இருக்க. அப்பா ஏதாவது சொன்னாரான்னு நிலா கேட்குறாங்க. சோழன் அமைதியாவே இருக்க. கார்ல அப்பா கூட போனீங்களே, அவரு ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன் அப்படின்னு நிலா கேட்க இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லல அப்படிங்கிறாரு சோழன். பொய் சொல்லாதீங்க, அவரு ஏதோ சொல்லி இருக்காருன்னு நிலா சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை நிலாங்கிறாரு சோழன். அப்புறம் ஏன் உங்க அப்பா கிட்ட அந்த கத்துனீங்க அப்படின்னு நிலா கேட்க பின்ன அந்த ஆள் பண்ணினது சரியா? உங்க அப்பா கிட்ட போய் டிவி வாங்க வச்சிருந்த காசை கடன்காரன் புடுங்கிக்கிட்டு போயிட்டான், அதனாலதான் எங்க வீட்டுல டிவி வாங்க முடியலன்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சோழன் கேட்க நினைச்சேன் அவரே உங்களை வண்டியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போதே இது மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன் அப்படிங்கிற நிலா. சோழன் எனக்குமே அவர் அப்பா கிட்ட இதெல்லாம் சொன்னதெல்லாம் பிடிக்கல, கோவிலில் வச்சு என்கிட்ட இதை பற்றி பேசினாரு அப்படின்னு நிலா சொல்ல சோழன் திடுக்குன்னு நிலாவை பார்க்குறாரு. உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்குறாரு. என்ன விடுங்க, உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க நிலா. அதை சொல்லுங்கன்னு நிலா கேட்க தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை, அவர் சொல்கிறது கரெக்டு தானே, நீ வசதியான வீட்டில் வாழ்ந்த பொண்ணு, இங்கே ஒரு வசதியும் இல்லை, இப்படி ஒரு வீட்டில் நீ வாழறத நினச்சி அவருக்கு வருத்தம் இருக்காதா, அதைத்தான் அவர் சொன்னாரு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா எதுவும் சொல்லாமல் அமைதியாக வேறு பக்கம் திரும்புறாங்க. ஒரு டிவி வாங்க கூட பட்ஜெட் போட்டு காசு சேர்க்குறீங்க, அதுவுமே உங்களால் வாங்க முடியல, இப்படி இருந்தா எப்படி என் பொண்ணு உங்கள் வீட்டில் கஷ்டப்படாமல் இருப்பான்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கேட்குறது நியாயம்தானே, இந்த வீட்டில் என்ன இருக்குங்கிறாரு சோழன். டிவி இல்லைன்னா என்ன சோழன், ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், இன்னைக்கு டிவிக்கான தேவையே குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் வீட்டில் ஒரு டிவி இருந்தால் நல்லா இருக்கும்னு பல்லவனுக்காக யோசித்தோம். திருவண்ணாமலையில் இருக்கிற வீட்டில் இவ்வளோ பெரிய டிவி இருக்கும், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கே இருக்குது, அதுக்குன்னு நான் அங்கே சந்தோஷமாக இருந்தேனா என்ன, எனக்கு இங்கே இருக்கிறது தான் சந்தோஷம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நிலா சொல்ல நிலாவையே பார்த்துட்டு இருக்கவரு நீ அப்படி சொல்லலாம் நிலா, ஆனா அதுக்காக நிஜமா எதுவுமே பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. எனக்கு இந்த பொருள் வாங்குறதுல எல்லாம் பெருசா சந்தோஷமே இல்லை சோழன், நாம எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு ஜாலியா கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷமேன்றாங்க நிலா. ஹாப்பினஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அதுல பொருள்லாம் இல்லை சோழன், நான் அப்பா கிட்ட பேசுறேன், அவரு கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு, நீங்க இதை நினைச்செல்லாம் வருத்தப்பட வேண்டாம் சரியான்னு சோழனை கன்வின்ஸ் பண்றாங்க நிலா. அவரும் அரை மனசா தலையாட்டி வைக்கிறாரு. எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, நான் படுக்கிறேன்றாங்க நிலா. சோழன் நிலாவை பார்க்க லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடுறீங்களான்னு கேட்குறாங்க. அவர் ஒன்றும் சொல்லாம நிலாவை பார்த்துட்டு இருக்க படுக்கிறதுக்கு ரெடியான நிலா
ஆமா, சும்மா ரொம்ப நேரம் ஃபோனை நோண்டாம ஒழுங்கா படுங்க அப்படின்னு சொல்ல அவரு ங்கிறாரு. நிலாவும் ஷாலை கழட்டி வச்சுட்டு போய் படுத்துடுறாங்க. அவங்க போத்திக்கிட்டு ஒரு பக்கமா படுத்துட சோழன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்றாரு. மறுபடியும் அவரோட மைண்டுக்குள்ள மனோகர் தான் வர்றாரு. ஒரு டிவி வாங்க என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படணுமா? என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தான் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு மனோகர் கேட்டது மைண்ட்ல பளீர் பளீர்னு அடிக்க அப்படியே சோழன் மெதுவா திரும்பி பார்க்கறாரு. அங்க நிலா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. நான் சென்னையிலேயே ஒரு ஃபிளாட் வாங்கி தரேன், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போடுறேன், அங்க நிலாவை கூட்டிக்கிட்டு போய் சந்தோஷமா வாழற வழிய மட்டும் பாருங்க அப்படின்னு மனோகர் சொன்னதும் அவர் மைண்டுக்குள்ள வந்து நிக்குது. கடைசியா நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு மனோகர் சொன்னதையும் யோசிக்கிறவரு மறுபடியும் நிலாவை பாக்குறாரு. அதையே மனசுல போட்டு உழப்பி யோசிச்சுட்டு இருக்க சோழன் ரூமை விட்டு வெளியே வர்றாரு. வந்து கொஞ்ச நேரம் பாண்டியோட வண்டி மேல சாஞ்சி நிக்கிறாரு. அடுத்ததா போன் எடுத்து அவரு மனோகருக்கு கால் பண்ண மனோகர் கார் ஓட்டிட்டு இருக்காரு. போனை எடுத்து பாக்குறாரு. அடுத்து போனை கீழே வச்சுட்டு வண்டியை ஓரமா நிறுத்திட்டு கால் அட்டன் பண்ணி அப்படின்றாரு. ஹலோ, நான் சோழன் பேசுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல தெரியுது மாப்ள, சொல்லுங்கன்றாரு மனோகர். ஊருக்கு போயிட்டீங்களான்னு சோழன் கேட்க ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கேன்றாரு அவரு. சோழன் எதுவும் சொல்லாம நெத்திய தேய்ச்சிக்கிட்டு இருக்க என்ன மாப்ள எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்கன்னு மனோகர் கேக்குறாரு. நான் சொன்னதை யோசிச்சு உங்க முடிவை சொல்றதுக்கு தானே கால் பண்ணியிருக்கீங்கன்னு மனோகர் கேக்குறாரு. இல்ல, அது உங்க வருத்தம் எனக்கு புரியுது, நீங்க சொல்றதும் சரிதான், நான் தான் நிலாவை சரியா பாத்துக்கல, ஆனா இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு சோழன் சொல்ல இப்ப இவன் என்ன சொல்ல வர்றான்னு மனோகர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு 4 நாள் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நல்லதா ஒரு ஃபிளாட் பார்த்துட்டு அங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் நானே வாங்கி போட்டுட்டு நிலாவை நான் தனி குடித்தனம் கூட்டிக்கிட்டு போறேன் அப்படிங்கிறாரு சோழன். அதை கேட்குற மனோகர் கடுப்போட, அதாவது நீங்க ஒரு தனி ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்து பொருளெல்லாம் வாங்கி போட்டுட்டு நிலாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு மனோகர் கேட்க சோழனும் ஆமாங்கிறாரு. மனோகர் கட கட கடன்னு சிரிக்கிறாரு. என்னடா நமக்கு தான் அவர் சிரிக்கிற மாதிரி கேக்குதான்னு போன் எடுத்து பாக்குறாரு சோழன். அப்படின்னு அவரு ஒரு மாதிரியா போனை பார்த்துட்டு இருக்க, இதுல சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையேங்கிறாரு சோழன். நீங்க ஜோக் சொன்னா சிரிக்காம என்ன பண்றது அப்படின்னு மனோகர் சொல்ல கடுப்புல டபக்குன்னு எழுந்து நிக்கிறாரு சோழன். டிவி வாங்குறதுக்கே 4 பேரும் காசை போடுறீங்க, இதுல தனி ஃப்ளாட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எப்படி மாப்பிள்ள வாங்க போறீங்க அப்படிங்கிற மனோகர் மறுபடியும் கலகலன்னு சிரிச்சுட்டு, நான் தான் அதெல்லாம் பண்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்களே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மனோகர் சொல்ல சோழன் கடுப்பாயிடுறாரு. இங்க பாருங்க, என் ஒய்ஃபை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை, அதை நானே பாத்துக்கிறேன். இன்னும் 4 நாள் நான் சொன்ன மாதிரி தனியா ஒரு ஃபிளாட்டை பார்த்து நாங்கள் குடி போவோம், அங்கே பால் காய்ச்சும் போது கூப்பிடுறேன், வந்து சேருங்க அப்படின்னு சோழன் சொல்ல மனோகர் சிரிப்போடைய லைன்ல இருக்காரு. இதுக்கப்புறம் நிலாவுக்காக நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை, உங்களை விட நான் அவளை சூப்பராகவே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற சோழன் படக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. மனோகருக்கு சிரிப்பே தாங்க முடியல, ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவ்வளவுதான், அடுத்த நாளே சோழன் தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிடுறாரு. பாண்டி வண்டியை ஓட்ட இவர் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. 2 பேரும் வண்டியில போய்கிட்டு இருக்க ஒரு கேட்ல ஒரு A4 சீட் ஒட்டி இருக்காங்க. ஏய் அங்க பாரு, டூலெட் போர்டு போட்டிருக்குடாங்கிறாரு சோழன். வீடு வேணும்னு தேடுறப்போ எங்கேயாவது ஒட்டி இருக்க பேப்பர் எல்லாமே டூலெட் பேப்பரா தான் இருக்க மாதிரி தோணும், ஆனா இது டியூஷன் சென்டர், அதுல 10th 11th 12th போட்டு ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க. பாண்டியும் வண்டியை நிறுத்தி பார்த்துட்டு, டேய் அது டியூஷன் சென்டர்னு போட்டிருக்குடா அப்படின்னு சொல்ல, டியூஷனா அப்படின்னு மண்டையை சொல்லிடுறாரு சோழன். கீழே ஆரம்பிச்சுதா, டூலெட்னு நினைச்சிட்டேன், சரி போ போ அப்படியே லெஃப்ட்ல போன்னு தம்பி முதுகுல தட்டிட்டு இருக்காரு சோழன். லெஃப்ட்ல போ அப்படின்னு அவர் சொல்ல பாண்டி வேறொரு ரோட்ல கட் பண்ணி போறாரு. சோழன் ரைட் சைடில் பார்த்துட்டு இருக்க பாண்டி லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டுறவர் ஒரு இடத்துல டபக்குன்னு நிறுத்துறாரு. டேய் என்னடாங்கிறாரு சோழன். அங்க ஒரு டூலெட் போட்டிருக்கு பாருங்கிறாரு பாண்டி. நான் பார்த்துக்கிட்டு தானே வந்தேன், என் கண்ணுல படவே இல்லைங்கிறாரு சோழன். நீ டியூஷன் எடுக்கிற வீட்டில் தேடிட்டு இருக்கன்னு பாண்டி சொல்ல, டேய் அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்காரு. சரி சரி வா இறங்கு அப்படின்னு பாண்டி வண்டியை நிறுத்த சோழன் கீழே இறங்கி நிக்கிறாரு. சோழன் வீட்டை மேலே கீழே எல்லாம் பார்த்துட்டு வீடு நல்லாதான் இருக்குல்லங்கிறாரு. நல்லா இருக்கான்னு உள்ளர போய் பார்த்தாதான்டா தெரியும், போ
அப்படின்னு பாண்டி சொல்ல கேட் பக்கத்துல வர்ற சோழன் சார்னு கூப்பிடுறாரு. மறுபடியும் அவரு சார்னு கூப்பிட யாருப்பான்னு ஒரு சவுண்டோட கதவை திறக்கிறாங்க. உள்ள இருந்து ஒருத்தர் வர்றவரு யார் தம்பி என்ன வேணும்னு கேக்குறாரு. வணக்கம் சார், வீடு வாடகைக்குன்னு போட்டிருந்துச்சு, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோங்கிறாரு அவரு. ஆமாப்பா, உங்க 2 பேருக்கு தான் வீடான்னு அவர் கேக்குறாரு. பேச்சுலர்ஸ்க்கு வீடு கொடுக்கறது இல்லைன்னு அவரே சொல்ல, ஐயோ எங்களுக்கு இல்லைங்க சார், நானும் என் ஒய்ஃபும் இருக்கிறதுக்காக தான் வீடு தேடிட்டு இருக்கோம். இவன் என் தம்பி சாருங்கிறாரு சோழன். ஓ அப்படிங்கிறவரு, நீங்களும் உங்க ஒய்ஃபும் மட்டும்தான் இங்க இருப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்க, ஆமாங்க சாருங்கிறாரு சோழன். நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்க போறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாரு அவரு. நான் ஒரு டிராவல்ஸ்ல டிரைவரா இருக்கேங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, டிரைவரா அப்படின்னு அவரு ஒரு மாதிரியா பாக்குறாரு. இல்லப்பா, உங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாதுன்றாரு அவரு. ஏங்க சார் என்னாச்சுன்னு சோழன் கேக்குறாரு. இந்த வீட்டு வாடகையே 25,000பா அப்படின்னு அவர் சொல்ல, சோழன் திகிலோட பாண்டிய பாக்குறாரு. நீங்க டிரைவரா இருக்கதா சொல்றீங்க, உங்களால எப்படி இந்த வீட்டு வாடகையை கொடுக்க முடியும்? மாசம் மாசம் வாடகை கேட்டெல்லாம் என்னால அலைய முடியாதுப்பா, நீங்க வேற வீடு பாத்துக்கங்கன்னு சொல்றாரு அவரு. சார் 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 அதெல்லாம் நான் கரெக்டா கொடுத்துருவேங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, வேண்டாம் வேண்டாம்ப்பா, வேலைக்கு ஆகாதுன்னு உள்ளர போயிட்டு கதவை சாத்த போறாரு அவரு. சார் 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 ப்ளீஸ் சார் அப்படின்னு சோழன் சொல்ல, வேற வீட்டை பாருங்கப்பா போங்க அப்படின்னு உள்ளர போய் அவரு கேட்டை சாத்திக்கிறாரு. சார் கொடுத்துருவேங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, அட்வான்ஸே 10 மாசம் வாடகைப்பா, அதையே நீ தரமாட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போய் கதவை லாக் பண்ணிட்டு உள்ளர போயிடுறாரு. ஷோ அப்படின்னு சோழன் வண்டிக்கிட்ட வர, பாண்டி அதுக்குள்ள வண்டியில ஏறி உட்கார்ந்துருக்காரு. வா வா அப்படின்னு அவரு கூப்பிட, டேய் அந்த ஆளுக்கு கொழுப்ப பாத்தியாடா, டிரைவருக்கெல்லாம் வீடு தரமாட்டானாமே, 25,000 ரூபாய் வாடகை என்னால கொடுக்க முடியாதா அப்படிங்கிறாரு சோழன். 25,000 ரூபாய் வாடகை கொடுக்கலான்னு யோசிக்கிறியா அப்படின்னு பாண்டி கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாரு. ஆமா கொடுக்குறாங்க இந்த ஆளுக்கு 25,000. ஏண்டா இதெல்லாம் ஒரு வீடுன்னு இந்த வீட்டுக்கு 25,000 ரூபாய் வாடகையெல்லாம் கொடுப்பாங்களா? இருந்தாலும் அந்த ஆள் என்ன பார்த்து அப்படி சொல்லி இருக்க கூடாதுடா அப்படின்னு கொந்தளிக்கிறாரு சோழன். உனக்கு புரியலடா, இந்த ஆள் வாய்க்காக தான் இந்த போர்டை போட்டு மாசக்கணக்கா இப்படியே இருக்குது அப்படிங்கிறாரு பாண்டி. அப்படியாடா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா, இந்த பக்கமா தானே நான் கடைக்கு போவேன், மாசக்கணக்கில் அப்படியே தான் இருக்கு, என்னதான் வீடுன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, இவன் பேசுற பேச்சுக்கு இவனே இந்த வெறும் வீட்டுல உட்கார்ந்துக்க வேண்டியதுதான், நீ வாடா வண்டியை எடுங்கிறாரு சோழன். ஏறுன்னு பாண்டி சொல்ல, சோழன் அந்த வீட்டை முறைச்சுக்கிட்டே உட்கார்றாரு. பாண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. சோழன் அவரோட வாழ்க்கையில அடுத்த முட்டாள்தனத்தை பண்றாரு. மனோகர் சொன்னதுக்காக வீம்புக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்காரு இவரு. நிலா கண்டிப்பா வரப்போறது இல்ல, இவர் பண்றது பைத்தியக்கார வேலைன்னு சீக்கிரமே தெரிஞ்சுக்குவாரா இல்ல வம்பிழுத்து குடும்பத்தை பிரிக்க போறாரான்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.